இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அடுத்த கஞ்சம்பட்டி ஓடையில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக கிராமத்தை சூழ்ந்த வெள்ளம் இதுவரை வடியாத நிலையில் கிராம மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மேலும் விவசாய நிலங்களில் குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் வெள்ள சூழ்ந்து இருக்கு. அரும்பாடுபட்டு கடன் வாங்கி என்னென்னமோ நகை அடமானம் வச்சு எப்படியோ நாங்கெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் வர்றோம். ஒரு இன்சூரன்ஸ், அதுக்கு முறையான இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டேங்காங்க. மல்லி, வத்தல், சோளம், சூரியகாந்தி, இப்படி எவ்வளோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், செய்யணும் தான் அரும்பாடுபட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இன்சூரன்ஸாவது அட்லீஸ்ட் எங்களுக்கு கொடுக்கல, அதையும் கொடுக்க மாட்டேங்காங்க. கடன் வாங்கி மேலும் மேலும் நாங்கள் கடன்காரங்களாக தான் ஆகிட்டு இருக்கோம். இதுலேருந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு காலத்தை தயவுசெய்து கொடுங்க. எந்த ஆட்சியாளர் பார்த்தாலும் சரி. வெள்ளத்தினால மிளகா சாகுபடி ஃபுல்லாமே அழிஞ்சு, மிளகா, மல்லி, சோளம், கம்பு எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து வெள்ளம் கிடையாது. இதுவரை எந்த ஆபீசருமே பார்க்க கிடையாது எங்களை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமமூர்த்தி வழங்க கேட்கலாம். ராமமூர்த்தி, மக்களின் குற்றச்சாட்டுகளை பார்த்தோம். அதிகாரிகள் தரப்பில் நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? முழு விவரம் என்ன? நிச்சயமாக அகிலா, கஞ்சப்பட்டி ஓடையில் உடைப்பு ஏற்பட்டதால் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு 3 நாட்களாக கிராமங்களை சூழ்ந்து வடியாத வெள்ள நீர் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள வி. சேதுராஜபுரம், முத்துராமலிங்கபுரம், வல்லப்பட்டி, செவல்பட்டி, டி. கருசகுளம் உள்ளிட்ட கிராமங்களில் கஞ்சப்பட்டி ஓடை ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 3 நாட்களாக கிராமங்களை சூழ்ந்த வெள்ள நீர் வடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கிராமங்களுக்கு செல்லும் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிராம மக்களின் இயல்பு நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு அத்தியாவசிய பணிக்கு, அவசர தேவைகளுக்கு தங்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. நடப்பாண்டு மானாவாரி பயிராக சாகுபடி செய்யப்பட்டுள்ள மிளகாய், வெங்காயம், பருத்தி, உளுந்து, சூரியகாந்தி, சோளம், மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் அனைத்துமே நீரில் வெள்ளத்தில் மூழ்கி இழுத்து செல்லப்பட்டது. இதனால் அக்கிராம மக்கள் அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் நேரடியாக ஆய்வு செய்து எங்களுக்கு வெள்ள நிவாரணமும் பயிர் இன்சூரன்ஸும் வழங்க. விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.